நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்ஓ சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசி மோட்ரு. இதை நம்ம பழையரம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய டிசி மோட்ரு. இதை நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்த்தா தான் தெரியும் இது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது. நம்ம கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறக்காண்டி நமக்கு ஒரு 24 வோல்ட்டு அடாப்டர் வேணும். நம்மள்ட்ட இருக்குது. இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 3 ஆம்ஸ் அவுட்புட் கிடைக்கக்கூடிய ஒரு அடாப்டரு. நம்ம அதுக்கு இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் மோட்டர் ரன் ஆகுதா இல்லைன்னு. அடாப்டருக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ எப்படி போகணுங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இன்புட்டு இது அவுட்புட் ஆகிற மாதிரி நம்ம இன்னொரு ஓஸ் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு பவர் சப்ளை கொடுத்து மோட்டர் ரன் ஆகுதான்னு பார்த்துடலாம். நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கலாம். மோட்ரு ஓடுது, ஆனால் சவுண்டே கேட்கல. ரொம்ப சைலண்டாக ஒர்க் ஆகுது. நானும் மைக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தாலும் சரியாக அது தெரியல. ஆனால் மோட்ரு அந்த வைப்ரேட் ஆகிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் மோட்ரு தொட்டு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. மோட்ரு பம்ப் வந்து தண்ணி இழுக்குதான்னு பார்த்துடலாம். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடு வச்சுக்கலாம் தனியாக. அடுத்து ஒரு எம்டி வாட்டர் பாட்டிலும் எடுத்திருக்கேன். இப்போ இழுத்ததில் தண்ணியை விடுதாங்கிறத இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு ஆளுங்க வந்து சொன்ன கொடுத்துருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அவங்களுக்கு வரும். நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம பவர் சப்ளை இன்புட் கொடுத்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். மோட்ரு ஓடுது, ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேயே லீக் ஆகுது, இழுக்க மாட்டேங்குது. என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. கழட்டி பார்த்து செக் பண்ணலாம். நம்ம அதை கழட்டி செக் பண்ணிக்கலாம். ஓஸை கழட்டணுன்னா நம்ம இந்த பின்னை நம்ம வெளியில் இழுத்தோம்னா போதும், இந்த மாதிரி. அப்புறம் அதை கீழே இறக்கி விட்டு இழுத்தோம்னா இந்த ஓஸ் கழட்டு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துகிட்டு இறக்கி விட்டு இது பண்ணிக்கலாம். திருப்பி இதை ஏற்றிட்டு அதிலே வச்சிடலாம், ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்க ஸ்க்ரூலாம் கழட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூமே கழட்டியாச்சு. இப்போ அந்த மோட்ரு ஹெட்டை கழட்டிக்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலட்டணுன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்படியே எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பொறுமையாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே தான் நமக்கு மோட்ரு தனியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோட்ருக்கும் தண்ணிக்கு சம்மந்தமே இருக்காத அளவுக்கு இதில் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட அந்த வாட்ரு பம்ப்பு. இப்போ நம்ம மோட்டரை மட்டும் சும்மா லைன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். மோட்ரு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம மோட்டருக்கு 24 வோல்ட்டு கொடுக்குறோம். 24 வோல்ட்டு கொடுத்துமே இவ்வளோ தான் மோட்ரு ஸ்பீடு வருது. இல்லை இதுக்கு வேறு ஸ்பீடு பண்ண முடியுமா அந்த மோட்ரு, இல்லை இவ்வளோ தான் ஸ்பீடாக ஓடுமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக தெரியல இது என்னென்னு. ஆர்ஓ சிஸ்டம் பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மோட்டரை பற்றின டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இது இவ்வளோ தான் ஸ்பீடு ஓடுமா, இல்லை வேறு எதுவும் சர்வீஸ் பண்ணலாமா, இல்லை பண்ணுறது வேஸ்ட்டானு. மோட்ரு நல்லா இருக்கனால அதை தனியாக வச்சிடலாம். நம்ம இதை தான் பார்க்கணும் என்னென்னு. இந்த பகுதி தான் நமக்கு தண்ணி இழுத்து செட் பண்ணி கொடுக்குறோம் அந்த பம்ப்பு. இதுக்கு முன்னாடி நான் அந்த மோட்டரை சர்வீஸ் பண்ணதுமில்ல, கழட்டி பார்த்ததுமில்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சர்வீஸ் பண்ணுற நண்பர்கள் பார்த்துக்கிருந்தீங்கன்னா நான் கரெக்டாக பண்ணுறேனாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது. நம்ம அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கலாம்னா. இதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலாக நான் தண்ணி எடுக்கல, தண்ணியில் எதுவும் மிக்ஸும் பண்ணல. நார்மல் நம்ம டேப் வாட்டர் தான் நான் இதில் வச்சுருக்கேன். இதை வச்சே கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாமே அந்த உப்பு தண்ணி தான், அதோட அழுக்கு தான் இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு எல்லாமே கழுவிட்டேன் நல்லா. அடுத்து இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படியே தண்ணியை தொடச்சி விட்டு. ஓகே, இப்போ ஃபைனலாக மோட்ரு எல்லா ஸ்க்ரூவும் போட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பழைய மாதிரி ஆக்கியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் சப்ளை இன்புட்டு அவுட்புட்டு ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி செக் பண்ணி போட்டுடலாம் இழுக்குதான் பம்பு. இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இது எம்டி வாட்டர் பாட்டிலு. முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு உள்ள மோட்டருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு எல்லா தண்ணியுமே வெளியே எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் மோட்ரு ஓடிச்சு. ஃபஸ்ட் போடும்போது ஒர்க் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு போடும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது மோட்ரு. இதில் இவ்வளோ தான் ஃபோர்ஸ் வருமாங்கிறது தெரில. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தண்ணி விட்டு விட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் வருமாங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதை நம்ம வேறு என்ன யூஸ்க்கு பயன்படுத்தலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மோட்டரை வச்சு நிறைய ஐடியா இருக்குது. இதை வச்சு வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அதெல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.